ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னா அன்லிமிட்டெட் காச்சார்மெண்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல டைம் லைன் கொஞ்சம் குழப்பம், முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் 12 எபிசோடுக்குள்ள இருக்கிற 8 பேரையும் நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கதையே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கதை ஸ்லோவாக தான் போகும். பட் சூப்பராக தான் இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்லிமிட்டெட் காச்சார்மெண்ட் சீசன் 1 எபிசோட் 4. 6 மந்த்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. 2.5 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸை விட்டு வெளியே வந்திருக்க நம்ம ஹீரோ அவன் வில்லேஜுக்கு போய் பார்த்தா அவன் வில்லேஜே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. இப்போ காரவை கொன்னதுக்கு அப்புறம் உள்ள டைம் லைனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 6 மாசம் கழிச்சு தான் நான் காரவை கொண்டிருக்கேன். சிப்லிங்ஸோட பாடி எனக்கு கிடைக்கல, மேபி அவங்க உயிரோட இருக்கலாம். அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எனக்கு ஹோப்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல்டும் நம்ம ஹீரோ கூட 2 பேர் வந்திருக்கவங்க எப்ப பார்த்தாலும் ஃபைட் பண்றாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸா எதிரிங்களான்னே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறான். புல்லுலயோ தரையிலயோ மாஸ்டர் எங்க தூங்கினாலும் நான் தூங்குவேன் கோல்டு சொன்னா. மாஸ்டர் மாதிரி ஒரு ஆளு வெளியே தூங்குறதா ஒரு சூப்பரான லாட்ஜ் ஏற்பாடு பண்ணணும்னு நெமோ சொல்றா. லாட்ஜிங்க பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டெல் கேதர் பண்ணணும். எதிரி நேஷனோட ஆர்மி எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாது. அண்ட் அவங்களோட கோல் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மைஸ்ட்ரோங்கிறதும் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா நேஷனும் சேர்ந்து நான் மைஸ்ட்ரோன்னு நினைச்சுதான் என்ன கொல்றதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. அதை நினைக்கும் போதே அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற ஃபோர்ஸ்ல அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் இறந்து போகுது. ஓ சாரி, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு ஃபூல்ஸ் மாஸ்க்னு ஒன்று எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான். அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மாஸ்டர் லைட்டு நம்ம கூப்பிடுவோம், மறந்துடாத. இங்க மாஸ்டர் அந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கோல்டு சொல்லுவோம். ஆமா, இனி என்ன டார்க்னு கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். டார்க்குங்கிற பேர்ல தான் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ போய் ரெஜிஸ்டர் பண்ண போறான். அட்வென்ச்சரரா இருந்து தான் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். சரி, இந்த தூரத்திலேயே நம்ம இறங்கிக்கிடலாம்னு சொல்லி அதுக்கு மேல அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டுவார்ஸ் வந்துட்டு ஹியூமன் கேரேஜ்ல கொள்ளையடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. டேய், உன்னோட கோல்டு ஆர்மரை பார்த்து எல்லாரும் நம்ம பக்கம் தாண்டா திரும்புறாங்கன்னு நெமோ திட்டுறா. டுவார்ஸை ஏறி சிஐ இவங்க கட்டி போட்டுருக்காங்க. ஹலோ டாக சிட்டிக்கு போறோம், உங்க கேரேஜ்ல ஏறினதுக்கு சாரின்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நாங்க இது கூட பண்ணலன்னா எப்படி? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் ஃபேமஸான அட்வென்ச்சரர்ஸான்னு கேட்கவும், இல்ல இப்பதான் நாங்க அட்வென்ச்சருக்கு இல்ல ரெஜிஸ்டர் பண்ணவே போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். போகக்கூடிய அந்த டாகஸ்ங்கிற இடம் எல்ஃபு, டுவார்ஃப், ஹியூமன்ஸ்னு 3 நேஷனுக்கும் நடுவுல இருக்கு. நான் டாகஸ்ல தான் ஹோட்டல் வச்சிருக்கேன், ஃப்ரீயா இருந்தா எங்க ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு அந்த கேரேஜ் ஓட்டுறவர் சொல்றாரு. என்னோட பேரு கர்னல், நைட்டு தங்கணும்னா என் ஹோட்டலுக்கு வாங்க, முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணலான்ட்டு அவன் போறான். ஹியூமன்ஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமான்னு அந்த பையன் கேட்கறான். உன் கோல்டு ஆர்மர் தான்டா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுதுன்னு நெமோ திட்டிட்டு இருக்கா. ஆர்ஸ் எல்லாம் பிளாக் ஸ்மித்திங்ல ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுனால நிறைய வெப்பன்ஸ் அங்க இருக்கு. ஹியூமன்ஸை எல்லா இடத்துலயும் புவரா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். என்னது டார்க்குக்கு எஃப் ரேங்கா? டே, அவருக்கு ஏ ரேங்க் இல்ல எஸ் ரேங்க். எஸ் ரேங்க் கூட பத்தாது, ட்ரிபிள் எஸ் ரேங்க் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி நெமோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புது அட்வென்ச்சரர்ஸ்க்கு எஃப் ரேங்க் தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர், நான் பண்ண தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்றேன். நம்ம ஃப்ரீயா விட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்க மீட் பண்ண அந்த ஹியூமனோட ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ போறான். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளுங்கன்னு அவர் சொல்றாரு. அது செல்ஃபிஷ் ரெக்வஸ்டா இருக்கலாம். மொத்த டாப் ஃப்ளோரையும் 1 மாசத்துக்கு எனக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருங்க. ஸ்டாஃப் கிளீன் பண்றவங்க யாருமே அங்க வரக்கூடாதுன்னு நிறைய காசை நம்ம ஹீரோ கொடுக்குறான். சரின்னு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஈவன் யாரும் மாடிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் ஜாமிங், மேஜிக் டிடெக்ஷன், சைலண்ட்னு சொல்லி எல்லா ஸ்பெல் கார்டையும் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். லைட், நீங்க அட்வென்ச்சரா இருக்க நினைக்கிறீங்க, சிம்பிளா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நாங்களே கொண்டுருவோமே. இந்த சர்ஃபேஸ்ல ஸ்ட்ராங்கானவங்க யாருமே கிடையாது நெமோ கேட்கவும், யார் ரிவெஞ்ச் பிளான நீ கெடுக்க பாக்குறியா? என் கையால தான் நான் அவங்களை கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன் நெமோ ஆள ஆரம்பிக்கவும், திரும்பவும் நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல, அவங்களை யூஸ் பண்ணி நான் என் ரிவெஞ்ச் பிளான முடிக்க நினைக்கல, மழை கோவப்பட்டதுக்கு சாரி. அலாதான் நம்ம ஹீரோ நெமோவை சமாதானப்படுத்துறான். இல்ல ஓவரா பேசினது ஏன் தப்பு தானே வா சொல்றான். உங்களுக்கு என் லாயல்ட்டியை நான் தெரிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கால்ல வா கிஸ் பண்றா. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவ லாயல்ட்டியை இப்படிதான் செலுத்துவான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க வந்துட்டு, நீ மாஸ்டரை என்ஜாய் பண்ணணும் தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இந்த இடத்துல வேற ரேஸ் எல்லாம் இருக்காங்கிறத நம்ம காமிக்கிறாங்க. அட்வென்ச்சரஸா எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹியூமன் பார்க்கும்போது சில பேர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. லயன் ரொம்ப பெருசா இருக்கு, பட் இதுல டுவார்ஃப் அண்ட் எல்ஃப்ஸ் இல்ல. அந்த 2 கண்ட்ரிக்குள்ளேயும் பிரச்சனை போது நம்ம ஹீரோ கேள்விப்பட்டது உண்மைதான் பார்த்துட்டு இருக்கான். நெமோ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உங்க சேஃப்டிக்கு தான் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் வந்துட்டு இவங்க லைன்ல கட் பண்ணி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவன் கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் தெரியுது. அவன் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, பட் அவன் வச்சிருக்கிற ஸ்வாட் ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிக்கிற ஹியூமன் பசங்க லைன் எப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டாங்களே, வேற என்ன பண்ண முடியும், அமைதியா நிக்கணும்னு யோசிச்சா ஒழுங்கா போய் லைன்லயே நெல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் யாருன்னு தெரியாம பேசாத அப்படின்னு நம்ம சொன்னா, நீ தான் ஹோடி போட்டு மோஞ்ச மறைச்சிருக்கிய, எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். உங்க பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யலையா இல்ல உங்களுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலையா, ஏன்னா லயன் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோ கலாய்க்கிறாங்க. கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் தான் பிரச்சனை வேணாம் நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போறான். வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை தைரியமா பேசினு பாராட்டுறாங்க. சாரி, அவங்க எங்க முன்னாடி தான் லைனை கட் பண்ணி நின்னாங்க, எங்களுக்கு பேச தைரியம் இல்லைன்னு அந்த சின்ன பசங்க மன்னிப்பு கேட்கவும், நான் இதை ஏன் சுயநலத்துக்காக தான் பண்ணேன், தேங்க்ஸ்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஆர்மர் உண்மையான கோல்டாலா இருக்கான்னு ஒருத்தன் கேட்கவும், டே அவங்ககிட்ட ஏன்டா அப்படி கேட்ட அப்படின்னு கூட இருக்கிற பையன் திட்டினா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல ஆர்வம் இருக்கு. கோல்டோட ஆர்மர் உண்மையிலேயே கோல்டால ஆனதுதான், அவ்வளவு காசு கொடுத்து யாரும் ஆர்மர் பண்ண போறா, இது சும்மா ஃபேக் அப்படின்னு நெமோ வந்து சமாளிச்சிருச்சு. ஷைனிங் கலர் நைட் ஹுட் ரெப்ரசென்ட் பண்ணுனா இதை
போட்டிருக்கேன் அப்படின்னு கோல்டு சொல்றான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டஞ்சனுக்கு வரீங்களோன்னு அந்த பையன் கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அதான் உங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல போல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், ஆமா எனக்கு அதை பத்தி தெரியாத நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஐட்டம் பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றதுனால நம்ம ஐட்டம்ஸ் எதையும் கேரி பண்ணல, மத்தவங்க சந்தேகப்படுவாங்க தான், நெக்ஸ்ட் டைம் இதை பாத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இத்தனை நாள் நம்ம ஹீரோ அபிஸ் டஞ்சன்லயே தான் இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வேற ஒரு டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ என்ட்ரா. அபிஸோட மானா அண்ட் கோர் அதை பத்தி தான் எலே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அதோட கோர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா இந்த டஞ்சன் காடியில ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. ஃபிளைட் மேஜிக் கன்சீல்மெண்ட் நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி ஃபாஸ்டா இவங்க பறந்து போறாங்க. இப்படி பறந்து போறது மூலியமா நிறைய டைம் சேவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்குறான். என்ன தைரியம் தான் அந்த லோலி ஹியூமன் என்ன லைன்ல பின்னாடி நிக்க சொல்லுவான் அப்படின்னு அந்த எல்ஃபாம் ஸ்வாட் எடுத்து மான்ஸ்டர் எல்லாம் கோவத்துல வெட்டிட்டு இருக்கான். கைட்ட ஒரு லெஜெண்டரி ஹீரோ மைஸ்ட்ரோவோட பிளட் என் ரத்தத்துல ஓடுதுடா, என்ன தைரியம் தான் அவன் என்ன அப்படி சொல்லியிருப்பான்னு கைட்டோ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த டார்க் எல்ஃப் சொல்லவும், யானாக் நீ பேசாத, நான் லெவல் 1500, நான் இந்த லெவல்லையே ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டேன், நீ தான் என் லெவலை ரைஸ் பண்ணான்னு சொன்னதுனால தான் உன்ன மாதிரி ஒரு லோவான கிரீச்சரை என் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு கைட்டோ சொல்லவோ, கவலையப்படாதீங்க உங்க லெவலை கண்டிப்பா என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்காக தானே நம்ம மியூச்சுவல் அலையன்ஸ் ஏற்படுத்தியிருக்கோம், ரிசர்ச்சுக்கு நிறைய குட்ஸ் மட்டும் தேவையான டார்க் எல்ஃப் சொல்றான். நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டேரக்டா தேர்ட் ஃப்ளோர் போய் ஃபைட் பண்றாங்க. தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃபா அங்க இருக்கிற மான்ஸ்டரோட கோர் எடுத்துக்கிறாங்க. லைட் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க திரும்ப பறந்து போகும்போது ஜென்குள்ள ஒரு சன்செட் நடக்குது, பார்க்க அழகா இருக்குல்ல, இப்படியே நம்ம பறந்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த கோல்டு பையா கூட இல்லாம அப்படின்னு சொல்லி நெமோ பாக்குறா. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சின்ன பசங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான காப்ளின்ஸ் இருந்தாலும் அசால்ட்டா இவங்க அதை கொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவன் பின்னாடி வந்து கடிக்க வந்த பாம்பு பிடிச்சிருந்தான். காப்ளின்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்னேக் கூட டேஞ்சர் தான், உங்களை கொல்லாது பட் பேரலைஸ் பண்ணிடுச்சுன்னா பார்ட்டி பிரேக் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் மியாவை கடிச்சிருந்தா சப்போர்ட் மேஜிக் இல்லாம எல்லாரும் தோத்துருப்போம், தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. டார்க் அப்படின்னு நம்ம சொல்லவும் சில பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கூல்ல இருந்து நிறைய உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர் வருது, அந்த பசங்க எல்லாம் பயந்து பார்த்துட்டு இருந்தா இது ஒரிஜினல் டார்கெட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அதுங்கெல்லாம் கண்டுக்கிடாம போயிடுச்சுன்னு அந்த பசங்க பார்த்தா உண்மையான பிரச்சனையே இப்பதான் வருது, ஒரு ஜானட் மேண்டிஸ் அந்த இடத்துல வந்து நிக்குது, இது நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பயப்படுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே நம்ம ஹீரோ பண்றது கரெக்ட் தான். எடுத்தோடனே நான் பவர்ஃபுல் ஐட்டன் போயிட்டு டைரக்டா அட்டாக் பண்ணல, ஃபர்ஸ்ட் எதிரியோட ஸ்ட்ரென்த் என்ன, மத்த நேஷன்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சீக்ரெட் வெப்பன் இருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.